ஹலோ எவ்ரிவன், விப்ரோ ஹையரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2024 பாஸ்ட் அவுட் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ விப்ரோ மாதிரியான ஒரு எம்என்சி கம்பெனிஸிலிருந்து ஹையரிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவீங்கன்னு தெரியும். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச உடனே உங்களுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி அப்படிங்கிறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருனாலும் ஐடியில் ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். இந்தியன் சேலரி பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் 30,000-40,000 இருக்கும். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே எலிஜிபிள், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. 2024 பாஸ்ட் அவுட் கிராஜுவேட்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜாப் இன்ஃபர்மேஷனை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நீங்கள் இதுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஃபீஸ் கிடையாது, நம்ம ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஹையரிங் எதுக்குமே நீங்கள் அமௌண்ட் பே பண்ண வேண்டியதில்லை. யாராச்சும் உங்கள்கிட்ட அமௌண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஃபேக். ஸோ அது மட்டும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அது மட்டும் நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் அதுக்காக ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். யாரும் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ணாதீங்க. இதே மாதிரி எந்த விதமான ஐடி ஜாப் எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களுடைய மொபைலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் அதே மாதிரி நம்மளோடது இன்ஸ்டாகிராம் சேனல், டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே சேனல் இருக்குது. அதுக்கான லிங்க்கும் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் எல்லா சேனல்ஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுக்கு அந்த ஹையரிங் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம விப்ரோவோட கெரியர் பேஜில் தான் இருக்கோம். ஸோ நீங்களே பாருங்கள், ட்ரெயினி அப்படிங்கிறது அந்த ரோல் நேம். சென்னையில் தான் லொக்கேஷன் இருக்க போகுது. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. விப்ரோ ஹெச்ஆர் சர்வீசஸ். ஸோ அதான் விப்ரோ பற்றின ஒரு கம்பெனி. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. விப்ரோ பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஓவர்வியூ, இந்த அசோசியேட் அனலிஸ்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா விப்ரோவோட ப்ராப்பரேட்டரி இந்த டோட்டல் பெனிஃபிட் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோமா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு டீம் இருப்பாங்க. அதில் ஏதாச்சும் நம்ம லேக் ஆகணும் அப்படிங்கிறப்போ அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ அதெல்லாம் ட்ராக் பண்ணி நம்மளுடைய பெனிஃபிட், நம்மளுடைய குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை என்ஷூர் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒர்க்காக இருக்கும். ஸோ டிசைனேஷன் பார்த்திங்கன்னா ட்ரைனி, பிஇ, பிடெக், எம்சிஏ முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சர்வீஸ் அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா 12 months சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. அப்போ அதாவது மினிமம் 12 months நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒர்க் லொக்கேஷன் சென்னை. ஷிஃப்ட் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 11:30 to 9 PM ஷிஃப்ட் இருக்கும். அப்படி இல்லைனா ஈவினிங் 5:30 to midnight 3 AM ஷிஃப்ட் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் டெக்னிக்கல் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது நம்ம சென்னையில் போயிட்டு ஆஃபீஸில் இன்பர்சனாக நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கீங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் நம்ம டிகிரியே முடிச்சிருக்க மாட்டோம். SDLC, SAS, மெயின் ஃப்ரேம் பிரின்சிபல்லாம் தெரிஞ்சிருக்கணும். SQL queries தெரிஞ்சிருக்கணும். ஒரு இன்டர்மீடியட்டான ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவலில் இல்லாட்டியும் ஒரு இன்டர்மீடியட் SQL query எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. SDLC பற்றின நாலேஜ் இருக்கணும். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தெரிஞ்சிருந்தால் ப்ரெஃபரபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எவ்வளோ பேர் ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை பிரேக் டவுன் பண்ணி சின்னதாக ஸ்மாலர் இஷ்யூஸாக எடுத்து அதை சால்வ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது கூடவே RDBMS கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அதாவது கீஸு, இந்த ப்ரைமரி கீ, யூனிக் கீ, செகண்டரி கீ, SQL, டேட்டாபேஸ், ஸோ அந்த டேட்டாபேஸ் queries அதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணுங்க. உங்களுக்கு ஓரல், ரிட்டன், லிசனிங். ஸோ நீங்கள் பேசுகிறது கரெக்டாக நீங்கள் லிசன் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக ரிப்ளை பண்ண தெரியணும். அது நீங்கள் ரிப்ளை பண்ணுற உங்களோட லாங்குவேஜ் ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும். நீங்கள் மெயிலில் கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிட்டன். ஸோ ஓரல், ரிட்டன், லிசனிங் மூணுலையுமே உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் எக்ஸலண்ட்டாக இருக்கணும். எல்லா இதையுமே நல்லா பர்ஃபெக்டாக ரைட் அண்ட் ஸ்பீக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்ம கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கரெக்டாக நீங்கள் கன்வே பண்ணணும். ஸோ ஆர்கனைசேஷனோட கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும், நல்ல டீம் பிளேயராக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஐடி பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஒர்க்குமே அலோனாக பண்ண போகிறதில்ல. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறனாலும் உங்களுக்கு ஒரு டீம் இருக்கும். நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஒரு 10 டாஸ்க் இருக்குன்னா ஆளுக்கு 2 டாஸ்க் அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கப்போ நமக்கு ஒரு டீமில் கொலாபரேட் பண்ணி நமக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீம் பிளேயர் ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா கேட் அசஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்.
செகண்ட் வந்து மேனேஜரியல் இன்டர்வியூ. ஸோ ஆஃபீஸ் லொக்கேஷனில் ஷெட்யூல் பண்ணுவாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ரவுண்ட். அது பார்த்தீங்கன்னா எம்எஸ் டீம்ஸ் வீடியோ கனெக்ட், அதாவது டீம்ஸில் தான் கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் லெட்டர். இதுக்கு நீங்கள் இல்லைங்க இருக்கீங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஐடி ஜாப் அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். பட் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.